சொன்னீங்களா? நான் காய்கறி கடைக்கு போனால் சுவிசேஷம் சொல்லுவேன், மீன் வாங்குறதுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், கறிக்கடைக்கு போனால் சுவிசேஷம் சொல்லுவேன், ஆட்டோக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். சந்தர்ப்பங்கள் நமக்கு தேவன் தரும்போதெல்லாம் நம் தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் ஊழியம் செஞ்சீங்க? இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு திறந்த கதவை 25 திறக்கணும்னு சொன்னா 24 வருஷத்துல நீ எவ்வளவு முழங்கால நின்னாய்? நீ எவ்வளவு தேவ சமூகத்தில் கதறினாய்? நீ எவ்வளவு தேவனை நோக்கி கூப்பிட்டாய்? நீ எவ்வளவு உபவாசம் எடுத்தாய்? நீ எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்து கிடந்தாய்? அல்லேலூயா. நான் காத்து கிடக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் தேவனை கூப்பிட மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் அதிகாலையில் எழும்ப மாட்டேன், ஆனால் கர்த்தர் எனக்கு கதவை திறக்கணும். எப்படி திறப்பாரு? எப்படி திறப்பாரு? வேலைக்கு போக மாட்டேன், ஆனால் சம்பளம் வரணும். எப்படி சம்பளம் வரும்? வேலைக்கு போனாதான் சம்பளம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறாய். நீ தேவன் ஜனத்துக்காய் படுகிற பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறாய். இந்த காலவேளை மறந்து போய் விடாதீங்க. கர்த்தர் உனக்கு கதவை திறக்கணுமா? நீ ஆண்டவருக்காக எதையாகிலும் பிரயாசப்படு. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு என்றால் என்ன தெரியுமா? நற்செய்தி, குட் நியூஸ். ஆண்டவர் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, ஷையா ஃபீல் பண்ணாதீங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. ஒரு பள்ளியில் விதமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதான். அந்த பள்ளியில் சொன்னாங்களாம், அவன் ஒரு கிறிஸ்தவ பையன். அவனை கூப்பிட்டு சொன்னாங்களாம். அவன் சொன்னானா, நான் பாட்டு பாடுறேன். ஸ்கூலுடைய ஆனுவல் டே, எல்லாரையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவனை செலக்ட் பண்ணும்போது இவனை சொன்னான், நான் அவனுக்கு சொன்னாங்க, எப்பா நீ வேண்டாம், இது ஒரு இந்து ஸ்கூலு, நீ ஏதாவது ஏசு அப்படி இப்படி சொல்லிட வேண்டாம். அவன் சொன்னான், இல்லை நான் பாடுறேன், நான் ஒரு பாட்டு பாடுறேன். அவங்க சொன்னாங்க, ஏசுன்னு சொல்லவே கூடாது, நீ பாடுவியா? அவன் சொன்னான், நான் பாடுறேன் பாடுறேன். அந்த நாள் வந்தது. எல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கலெக்டர் வந்திருக்கிறார். ஸ்கூலுடைய ஆனுவல் டே நடைபெற்று கொண்டு எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த பையன் சந்தர்ப்பத்தில் வந்துச்சு. அவன் சொன்னான், பாட்டு பாடுனா என்ன தெரியுமா பாட்டுனா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர். இயேசு தானே சொல்லக்கூடாது, தேவன் பரிசுத்தர். எல்லாரும் அதிர ஆரம்பித்தார்கள். எல்லாரும் யோசித்தார்கள், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் பரிசுத்தர். இந்த வருஷத்துல உன் கிரியைகள் அறிந்திருக்கிற நீ எத்தனை இடத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்தி காண்பித்தாய்? நீ எத்தனை இடத்துல தேவன் நல்லவர் என்று சொன்னாய்? நீ எத்தனை இடங்கள் ஆண்டவரை குறித்து அவரை துதித்து பாடினாய்? நீ எத்தனை இடத்துல ஸ்தோத்திரம் பண்ண வெட்கப்பட்ட? எத்தனை இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணின? நீ துதிக்க 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 கர்த்தர் உனக்கு கதவுகளை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்ல வெட்கப்பட்டியா? பெந்தேகோஸ்துக்காரன் சொல்ல வெட்கப்பட்டியா? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்பட்டியா? வேதத்தை வாசிக்கிறவன் சொல்ல வெட்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல வெட்கப்பட்டியா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்ல வெட்கப்பட்டியா? இல்லாவிட்டால் வெட்கப்படாமல் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை அறிவித்துக் கொண்டிருந்தாயனால் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை இடத்துல ஊழியக்காரன் சொல்ல வெட்கப்பட்ட? எத்தனை இடத்துல ஊழியக்காரன் சொல்ல நெஞ்ச நிமிர்த்தி கொண்டிருந்தாய்? எத்தனை இடத்துல ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல நீ நிமிர்ந்து கொண்டிருந்தாய்? நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை என்ன செய்யல? என்ன செய்யல? மறுதலிக்கல. நம்பர் 2, ரெண்டாவது காரியம், எத்தனை பேர் ஆண்டவரை மறுதலிச்சிங்க? எத்தனை பேர் கர்த்தரை மறுதலிக்கல? என்ன சந்தர்ப்பத்தில் நம்ம மறுதலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:9 வசனத்துக்கு வேத புத்தகத்தை திறப்போம். ஆதியாகமம் 39:9. அல்லேலூயா. அழகாய் சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை. இந்த வீட்டில் என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை. என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
யோசேப்புக்கு பெரியவன் அந்த வீட்டில் ஒருவனும் இல்லை. யோசேப்பை அங்கே நியாயம் விசாரிக்க ஒருவனும் இல்லை. யோசேப்பை வாழ்க்கையில விழ வைக்கும்படியாய் பாவம் என்பது யோசேப்புக்குடைய வாழ்க்கையில இப்ப வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீயின் மூலியமாய் அந்த பாவம் வருகிறது. இந்த வீட்டில் எனில் பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு படிங்க பார்க்கலாம். பொல்லாங்குக்கு உடன்பட்டு எல்லாம் டிவியை பார்த்து படிங்க. அப்ப யாருக்கு விரோதமா பாவம்? தேவனுக்கு விரோதமா எத்தனை பேர் இந்த வருடத்துல பாவம் செஞ்சீங்க?